ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பராசக்தியோட இந்த படப்பிடிப்பு தளம் வந்து போட்டிருந்தாங்க நுங்கம்பாக்கத்தில், சென்னையில். அது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்க. அப்போது வந்து எங்கள் பொண்ணை நாங்கள் அவள் ஒர்க்குக்கு விட்டுட்டு நானும் அவரும் போயிருந்தோம். எங்கள் ஊர் தேர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் நாங்கள் மேலையெல்லாம் ஏறலை. நிறைய பேர் கூட்டமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பராசக்தி பற்றி சொல்லணும், கண்டிப்பாக நான் பெரிய வீடியோ எடுத்திருக்கேன். நல்லாவே இருந்தது. அதை பார்க்கவே உண்மையிலேயே நல்ல பழைய காலத்துக்கு போன மாதிரி இருந்தது. எல்லாமே அவ்வளோ அழகழகாக இருந்தது. பார்த்திங்கனாக்கா உள்ளேலாம் பார்த்திங்கன்னா செட்டப்லாம் அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வெளியில் வந்து இந்த புல்தரை பக்கம் வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த படப்பிடிப்பு தளத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க வேண்டியது. எல்லாமே நம்ம பழமையில் இழந்து போனது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன பிள்ளையில் தரையில் உட்காந்து பார்த்த சினிமா தேட்டர்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே பழைய காலத்துக்கே நமக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் சேர் போட்டிருந்தாங்க, ஒரு பக்கம் சும்மா மண் தரையில் உட்கார மாரிலாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதுமாரி தரையிலையும் உட்காந்து அதுமாரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இது அவசியம் பார்க்க வேண்டியது. வெளியில் வந்தால் முறுக்கு, அந்த 80s காலத்தில் அப்போல்லாம் என்னென்ன விற்றுதோ அதுமாரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் சும்மா வாங்கி ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு சில பொருள்லாம் அதுமாரி குண்டு சோடா அதெல்லாமே அதுமாரி ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.